அந்த மண்டபம் போதுமா இல்லை பக்கத்தில் இருக்க மினி ஆளும் சேர்ந்து எடுக்குமா? அதுவே போதுண்ணே, எதுக்கு அதெல்லாம்? மாமா வளைச்சு பிடிச்சி எடுக்காதீங்க மாமா. மினி கால்லாம் எடுத்தா நம்ம வீட்டு பொம்பளைங்க மாடியில் உட்காந்து திட்டம் போடுறதுக்கு தோதா போயிருமாமா. அவளுக்கெல்லாம் எதுக்கிட்ட கல்யாணத்துக்கு வரணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இருப்பா, அவளுக்கு தான் அந்த வீட்டுக்கே வில்லி. அவளுக்கு இல்லைன்னு வையே, வர்றவங்க எல்லாம் அவளுகளை எங்கேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பேன். ரெண்டாவது, அவளுக்கு வெளியே இருந்தால் தான் ஆபத்து. கைக்குள்ளேயே வச்சுக்கிறேன், அப்போ தான் பிரச்சனை இருக்காது. என்னவோ பண்ணுங்க. டேய், யாருதுல அந்த பைக்கு இங்கே நிற்கி? அது நம்ம தர்சனோடது. அதையே இங்கே விட்டேன். மூர்த்தி மூர்த்தி, நானே எடுத்து விட்டுறேன், நீங்கள் போங்க. நான் அங்கே இருக்கேன். சரி வா மாமா. எல்லா வேலையும் நீங்களே செய்யக்கூடாது மாமா. எல்லாத்துக்கும் ஆள் வச்சிருக்கு, அவங்க செய்யட்டும். ஆள் இருக்கா? அப்போ செய்யட்டும். யோ முல்ல, மாமா ஒரு தோரணையா உட்காந்துட்டு இருக்க. என்னடா? ஒன்றும் இல்லை மாமா. எது ஒன்றும் இல்லையா? அது வந்து மாமா, என் தங்கச்சி அறிவுக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. என்னடா பிரச்சனை? அன்னைக்கு ஈஸ்வரி அக்கா அடிப்பட்ட ரூமுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே மனசு ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்கா அவ. இவ எதுக்குடா அங்கே போனா? ஒன்றும் இல்லை மாமா, அன்னைக்கு யதார்த்தமாக பாத்ரூம் போகணும்னு போனால, அன்னைக்கு அந்த கொற்றவை கூட வந்து பயங்கரமாக திட்டினால, கூட உங்க பொண்ணு கூட வந்துச்ச. அதுக்கு என்னப்போ? அன்னிலேருந்து மனசு ரொம்ப சங்கட்டமாக இருக்கு அறிவுக்கு. டேய், என்னடா உளறிட்டு இருக்க? இல்லை அறிவு, உன் மனப்பிரச்சனையே சொல்லிட்டு இருக்கேன். என்னோட மனப்பிரச்சனையா? ஆமாம். என்னடா உளர்ற? மாமா, அறிவோட மண்டை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு தலைமை கழகம். அவ்வளோ விஷயம் மைண்டுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கு. அதுவே குழம்பி போயிருக்குண்ணா, அப்போ பிரச்சனைகள் ஏதோ பயங்கரமாக இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த வீட்டு பெண்கள் ஏதோ குடைச்சல் கொடுத்துட்டே இருக்காங்க தானே அர்த்தம். என்னடா குடைச்சல் கொடுத்தாங்க? இல்ல மாமா, அவளுக்கு ஏதோ ஒரு வகையில டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருக்காளுங்க. என்னன்னு சொல்லுமா? அது என்னன்னு தெரியல மாமா. மாமா, இதுக்கு தான் சொன்னேன், அந்த பனிக்கட்டு போயிட்டு வந்தால் நல்லா இருக்கும். டேய் சும்மா இருடா, ஏதாச்சும் உளறிக்கிட்டு. மாமா, நான் சொல்கிறேன்ல மாமா, ஒரு தடவை அவர்கிட்ட போயிட்டு வந்துடுவோமே. ஏன் முல்ல, உமக்கு ஏதாவது உள்கமிஷன் உண்டோ? யோ, அறிவு இருக்கா உனக்கு? மினிஸ்டர்லேருந்து தொழிலதிபர்லேருந்து பெரிய நடிகர்கள் கிரிக்கெட் பிளேயர்கள் வரைக்கும் அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க காத்துட்டு இருக்காங்கயா. உனக்கு அதில் இது இருக்கா அது இருக்கான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கேயா, சுமாரியா. மாமா, தயவு செய்து கேளுங்க, ஒரு தடவை அவர்கிட்ட போயிட்டு வந்துடுவோம் வாங்க. என்ன அது என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துருவோமே. போய் தான் பார்ப்போமே, என்ன தப்பு இருக்கு? இல்ல மாமா, எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு? எல்லாம் சரியாயிடும், அதெல்லாம் தேவையில்லை மாமா. இல்லை அறிவு, அவர்கிட்ட போயே ஆகணும். அவர்கிட்ட போனாதான் எல்லா பிரச்சனையும் புட்டு புட்டு வைப்பார். மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நீங்க என்ன கலர்ல அண்டர்வேர் போட்டிருக்கீங்க? என்னையா முட்டாதனமா கேக்குற? கேட்கிற பாரு கேள்வி. மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அது என்ன கலருன்ற அளவுக்கு சொல்லுவார் அவரு. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு ஞானம் இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். மாமா, அதெல்லாம் வேண்டாம் மாமா. நம்ம எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு? எதுக்கு வேணாங்கிற நீ? எனக்கு புரியலையே. அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதுல மாமா? எனக்கு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீயே வேணாங்கிற. இல்ல மாமா, அத நான் எப்படி சொல்றது? ஏய் வாங்கப்பா, போய் அந்த பணிக்கரை பார்த்துட்டு வந்துருவான். கதிரை வண்டி எடுப்பா. சரி வாங்க. வா டேய் வாங்கடா, நீங்களும் வாங்கடா.